அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெயிலேயே வதக்கிய கத்திரிக்காய் தொக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கடாயை ஃபஸ்ட்டு முதல்ல வச்சுட்டு அதில் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி முடிஞ்ச பிறகு கத்திரிக்காயும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். சரிங்களா? அது நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் லேசாக மிளகாத்தூள், நிறைய மிளகாத்தூள் இல்லை, நான் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை வந்து 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, நிறைய போடக்கூடாது. போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு 2 தக்காளி நறுக்கி அதை அப்படியே போட்டு அது மேலாப்பில் நல்லா அப்படியே வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி முடிஞ்சு லேசான தண்ணி விட்டு அதை அப்படி கொதிக்க விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு அதை மூடி வச்சுடுங்க. அது மூடி வச்சு நல்லா அதுவே வெந்து அப்படியே சூப்பராக வரும். அது நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு அப்படியே மேலே வரும். அப்படி வரும்போது அப்படியே நல்லா வந்து ஒரு கருவேப்பிலை போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு ஊற்றுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் சிறிய கார்க் மாதிரி ஒரு இது வரும். அந்த கார்க்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை ஊற்றுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.